இனிய வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர் சாங்ஸ் பண்ண போகிறோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாக்கு திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. மிருத்யோஞ்சன மந்திரம். ஓம் त्रयम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमाप्नुतात्. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலன் கைய நந்தி அருளியது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞாலத் தலைவனை நன்னலுமாமே. அதாவது நம்ம திரையம்பகம்னு சொன்னோம் இல்லைங்களா, ஓம் திரையம்பகம் யஜாமகே, அந்த மந்த்ராஸை நம்ம கேட்டாவே போதும் சரிங்களா. அதாவது உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டோ இல்லை நீங்கள் ஹாலில் வச்சுட்டோ அதை நீங்கள் கேட்டுட்டாவே போதும். உங்களுக்கு உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். மனதில் இருக்க பயம் வந்து உங்களை விட்டு நீங்கிடும் சரிங்களா. உங்கள் மனதில் இருக்க பயம் வந்து உங்களை விட்டு போய்டும். உங்களோட உடல் வந்து ஆரோக்கிய நிலையாக இருக்கும். அந்த திரையம்பகம் அந்த ஸ்லோகத்தை வந்து நீங்கள் கேட்டாலே போதும். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக அதை பாடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்த்தது நம்ம ப்ரேயர் சாங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யோகானா என்ன, அதாவது யோகானா வந்து தலையில் நின்று நம்ம அந்த ஆசனம் செய்யணும், இப்படிலாம் வளையணும் அப்படிலாம் வளையணும் அப்படின்னு நம்ம உடலை வந்து நம்ம கஷ்டப்படுத்திக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு அதில் அப்படி யோகாங்கிறது நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா நம்ம உடலும் மனமும் நம்ம ஆரோக்கிய நிலையில் இருக்கணும். ஆரோக்கிய நிலையில் இருக்கணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் நம்ம அந்த யோகத்தை நம்ம செய்யணும். அப்போ உடல் அப்படிங்கும்போது நம்மளோட உடல் உறுப்புகளாக இருக்குது. மனம் அப்படின்னா என்ன, மனம்னா வந்து நம்மளோட எண்ணங்கள் தொகுப்பு தான் மனமாக இருக்குது. அதாவது வந்து எண்ணங்கள் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று நினைப்போம், அடுத்தது வேறு நினைப்போம். இப்போ ஒரு ட்ரெஸ் நம்ம எடுக்கிறதா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு இது பிடிக்கும், அடுத்தது வேறு பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு நமக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப தொகுப்பாக இருக்கும். ஒரு புக் அளவுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மனமாக ஆயிடுது. ஒரு எண்ணங்களோட தொகுப்பு என்ன, பல எண்ணங்களின் தொகுப்பு வந்து மனம். அப்போ அந்த மனம் நம்ம சரி பண்ணாவே போதும். மனசை சரி பண்ணணும்னா நம்ம உடல் உறுப்புகளை நம்மளால் சரி பண்ண முடியும். அப்போ நம்ம மனதை நம்ம எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம அந்த யோகா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த யோகாவில் அப்படின்னா நம்ம கலைகள் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து முன்னாடியே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த யோக கலை, அதாவது 1000 கலைகள் 64 கலைகளில் வந்து முதல் கலையாக வந்து நமக்கு யோக கலை தான் வந்து. அந்த யோக கலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த 8 லிம்ஸ் அஷ்டாங்க யோகம் நம்ம செய்ய போகிறது வந்து அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகமில் 8 லிம்ஸ் இருக்குது. அந்த 8 லிம்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இயமாங்கிறது வந்து என்னன்னா நம்ம என்ன செய்யறதுல நம்ம செய்யக்கூடாது. நமக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்னு நம்மளால பிரித்து பார்க்க முடியும். அப்படி பிரித்து பார்க்கும்போது அந்த என்னென்ன தவறுகள் அப்படிங்க எதை செய்யக்கூடாதோ அதுதான் நம்மளோட இயமம். அதாவது ஒருத்தரோட மனசை கூட கஷ்டப்படுத்தக்கூடாது, அதை தவறாக கூட நம்ம நினச்சிடக்கூடாது. அதுதான் நம்மளோட இயமம். நெக்ஸ்ட்டு வந்து நியமம் வந்து எதெல்லாம் செய்யலாம். நம்மளோட உணவுகள் நமக்கு ஆரோக்கியமான உணவுகள், பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு நம்மளை வந்து நல்லதே நினச்சி நல்லதே நம்ம செய்யும்போது நம்மளோட எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். அப்படிங்கும்போது நம்ம அந்த நியமாவை நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆசனஸ் நம்ம எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எலும்புகள் வந்து நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் நம்மளோட தசைகளில் இருக்க அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளோட ரிமூவ் ஆகிறதுக்காகவும் நம்மளோட நிணநீர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆசனாஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிராணாயமா எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துக்கு வரும்போது இன்ஹேல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம எக்ஸைல் பண்ணும்போது நம்ம இங்கே இருக்க போகிறதில்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம இன்ஹேல் எக்ஸைலோடு தான் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அந்த இன்ஹேல் நம்ம எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இன்ஹேல் எக்ஸைல் நமக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் எக்ஸைல் போகாமல் எக்ஸைல் மட்டும்தாங்க போகுது, இன்ஹேல் அப்படி தானே இருக்குது அப்படின்னா கிடையாது. நம்ம இப்போ பேசிக்கிட்டே இருக்கோம், அதனோட ஒர்க் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். இன்ஹேல் எக்ஸலேஷன் போய்கிட்டே இருக்கும். எக்ஸைல் வந்து போகும்போது நம்மளோட இது லைஃபே முடிஞ்சிடுது. அப்போ அந்த இன்ஹேல் எக்ஸைலை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளோட பிராணசக்தியை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டை எப்படி நம்ம
க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்குது. அதே போல் நம்ம உடலில் இருக்க நம்ம பிராணசக்தியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, பிராணாயமாவில் இருக்க ஒரு சில பிராணாயமாஸ் இருக்குது. அதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு வந்து நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். பிராணாயமா பண்ணும்போது அதாவது இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நமக்கு ஒரு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லை நம்ம தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உடனே வந்து நோஸ் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் மவுத்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நமக்கு அந்த இன்ஹேல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் வந்து உள்ளே போயிடும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிராணாயமா நம்ம வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரத்யாகாரா அப்படின்னா நம்ம பார்க்குறது, கேட்குறது, நம்ம பேசுகிறது, நம்ம ஸ்மெல் பண்ணுறது, அந்த உணர்வுகள், இந்த 5 உணர்வுகளையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து பிரத்யாகாரா. இந்த 5 இந்திரியங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டோம்னாவே நமக்கு வந்து அந்த பிரத்யாகார நிலையை நம்ம அடைஞ்சிடுவோம். நெக்ஸ்ட் வந்து தாரணை அப்படிங்கிறதுனா அந்த பிரத்யாகார நிலைக்கும் அடுத்த நிலை. இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்க, அன்றைக்கி நாள் அப்படியே போயிடும். நமக்கு அது சந்தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை தேவையற்ற எண்ணங்களாகவும் இருக்கலாம். அது அப்படியே நமக்கு அந்த பொழுது போயிடும். இன்னொன்று வந்து ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுவோம். ரொம்ப நாள் ஆசை இருக்கும், அந்த பொருளை வாங்கணுமே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பொருள் வாங்கவே முடியாது. அன்றைக்கு நாள் அப்படியே நமக்கு போயிடும். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு இருக்கிறதோ, இல்லை ஒரு பூவை நினச்சிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம அதிகமாக நம்ம நினைக்க அதை மட்டுமே நினைப்போம். வேறு எந்த விஷயத்துக்குள்ளாரையும் நம்மளால் போகவே முடியாது. அதுதான் வந்து தாரணை. நெக்ஸ்ட்டு தியானம் அப்படிங்கும்போது அந்த தாரணையிலேருந்து அடுத்த நிலைக்கு வர்றது தான் தியானம். தியானம்னா வந்து எண்ணங்களற்ற நிலை. அதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து அந்த விஷயத்தை கூட நம்ம நினைக்காம இருக்கணும். அதை நினைக்காம இருக்கிறது தான் தியானம். அது வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு அந்த மெடிடேஷன் நிலையில், அந்த தியான நிலையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் தான் நம்மளால் வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட்டு சமாதி வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம எண்ணங்கள் அற்ற நிலையில் நம்ம இருக்கிறது தான் வந்து சமாதி நிலை அடையிறது. இதுதான் இந்த அஷ்டாங்க யோகம். 8 படிநிலைகளை வந்து நம்ம பார்க்குறது. இயமா, நியமா, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலைகளும் இந்த அஷ்டாங்க யோகம் தாங்க. இந்த அஷ்டாங்க யோகத்தில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசனாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான தியரிட்டிக்கல் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஷார்ட்டாக வந்து 2 or 3 லைன்ஸில் சொல்லியிருக்கேன். இதை வந்து இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகணும்னா நம்ம ஃபுல்லாகவே எடுத்துகிட்டுருக்கலாம். நிறையா இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆசனாஸ் போகிறதுக்கு நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். பாடி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளால் ஆசனாஸ் கொண்டு நம்ம போக முடியும். அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லூசனிங் எக்ஸசைஸ் நம்ம ஒரு சில வார்ம் அப் பண்ணிட்டோம்னா நம்மளால் ஆசனால தாராளமாக நம்ம போய் செய்ய முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வார்ம் அப் பார்க்கலாம். அப்படியே ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்துருங்க. ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரும், ஓவல் சைஸ் மாதிரி வரும், இப்படியெல்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிடும்னா அந்த சர்க்கிள் ஷேப் வர ஆரம்பிச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரைட் லைட் கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு அப்படியே நீ ரொட்டேஷனுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு ரைட், நெக்ஸ்ட்டு லெஃப்ட், நெக்ஸ்ட்டு பேக், நெக்ஸ்ட்டு ரைட், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட். அப்படியே கிளாக் வைஸ் கொண்டு போகிறோம். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. நெக்ஸ்ட்டு ஹிப் ரொட்டேஷன். அப்படியே உங்கள் லெக் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணலாம். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட தம் ஃபிங்கர் வந்து உங்களோட லிட்டில் ஃபிங்கர் கிட்ட இருக்கட்டும். அப்படியே ஃபிங்கர் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4. நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ்
1 2 3 4. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட தம் ஃபிங்கர் அப்படியே உங்கள் ஃபிங்கர்ஸ் கிட்ட லிட்டில் ஃபிங்கர் கிட்ட வச்சுக்கிறீங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே இன்டர்லாக் பண்ணிக்கிறீங்க. உங்களோட பாம் வந்து உங்களோட ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கட்டும். அப்படியே ஷோல்டர் லெவல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்திருக்கேன். 1 2 3 4. நெக்ஸ்ட் அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணுங்க. 1 2 3 4. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸ் 1 2. அதாவது நீங்கள் செய்யும்போது உங்களோட பாடி லெவல் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். உங்களோட ஹேண்ட் மட்டும் தான் மூவ்மெண்ட் இருக்கணும். 1 2 3 4. நெக்ஸ்ட்டு 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் நான் ரைட் ஹேண்ட் பண்ணுறேங்க. கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். அப்படியே ஷோல்டரில் வந்து அப்படியே உங்களை கையை இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே கிளாக் வைஸ் பண்ணோம். 1. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணும்போது இது வரைக்கும் தான் வர மாதிரி இருக்கும். எனக்கு இது வரைக்கும் டச் ஆகலையே அப்படிங்கிற ஃபீல் வேண்டவே வேண்டாம். இது வரைக்கும் வந்தால் கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸில் உங்களுக்கு ஃபுல் டச் வரும். ஓகேங்களா? 1 2 3 4. நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4. நெக்ஸ்ட்டு வந்து நெக் ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன் பார்க்க போகிறோம். அப்படியே இன்ஹேலுங்கும் போது ஃபஸ்ட்டு உங்களோட சின் வந்து இப்படி டச் பண்ண மாதிரி இருக்கட்டும். அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன், இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். நெக்ஸ்ட்டு வந்து நெக் ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸில் பார்க்க போகிறோம். அப்படியே ரைட் சைட்லேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக டச் ஆகாமல் இருக்கும். போக போக உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்துடும். அதே மாதிரி எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி வந்து நெக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். சரிங்களா? அப்படியே ரிலாக்ஸாக பண்ணுங்கள். 1 2 3 4. Next opposite side. 1 2 3 4. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்டெப்ஸ் வாக்கிங் ப்ராக்டிஸ். அதாவது உங்களோட ஃபிங்கர்ஸ் மட்டும் அப்படியே கீழே இருக்கட்டும். உங்களோட ஹீல் வந்து அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃபிங்கர்ஸ் கீழே இருக்கும். உங்களோட ஹீல் வந்து நல்லா இப்படி ரைஸ் பண்ணிக்கோங்க. என்னால் இவ்வளோ தூரத்து வரைக்கும் ரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க லைட்டாக ரைஸ் பண்ணாவே போதும். அதாவது இந்த வார்ம் அப்லேயும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ஃபிங்கர்ஸ் கீழே உங்களுக்கு ப்ரெஸ் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் கிளாஸ்க்காக வேண்டி நான் ஒரு 2 ரவுண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹீல் வாக்கிங் மட்டும் பண்ணுறோம். அதாவது உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஹீல் அப்படியே வாக் பண்ணுங்கள். நீங்கள் வாக் பண்ணும்போது உங்களோட பேக் போன் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் அப்படியே வாக் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஓகேங்களா? அப்படியே லிட்டில் ஃபிங்கர் ஃபுல் டச்சில் இருக்கணும். இப்படி செஞ்சுட்டு உங்களால் வாக் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே வால் சப்போர்ட்டில் இப்படி கை வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே வாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைடு நம்ம வாக் பண்ணோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்போசிட் சைடில் இந்த சைடில் வாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா?
அப்படியே வாக் பண்ணுங்க. அதாவது நீங்கள் நார்மலாக எப்படி வாக் பண்ணுவீங்களோ, உங்கள் ஃபுட்டில் எப்படி நீங்கள் நார்மலாக வாக் பண்ணுவீங்களோ அதே போலவே இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வார்ம் அப் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பிரைன் பவர் யோகா பண்ண போகிறோம். பிரைன் பவர் யோகா பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளோட போத் பிரைனுமே வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவரும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்மளோட கை இருக்குது பார்த்தீங்களா, கை வந்து இந்த காதில் இந்த இடத்துல வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி உட்காரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ ஃபுல் டச்சில் வரல அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எனக்கு உட்கார முடியுது, அதுக்கு மேலே உட்கார முடியல அப்படின்னா நீங்கள் இது வரைக்குமே உட்காரலாம். ஓகேங்களா? இது வரைக்குமே வந்து ஒரு 3 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஃபுல் டச்சில் உட்கார முடியும். ஓகேங்களா? அப்படியே ஒரு 5 கவுண்டிங் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இது வரைக்கும் பிரைன் பவர் யோகா பண்ணலை, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 கவுண்டிங், ஒரு 4 கவுண்டிங் கூட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் போக போக ஒரு 1 week ஒன்ஸ் வந்து நீங்கள் கவுண்டிங் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? அப்படியே சாதாரணமாக அப்படியே நின்றுக்கோங்க. ஸ்டாண்டிங் பொசிஷனில் உங்களோட ப்ரீத்திங் வந்து நார்மலாக வர வரைக்கும் அப்படியே நின்றுக்கோங்க. ஒரு 2 seconds. Inhale, exhale, inhale, exhale. இப்போ நம்ம ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டிங் ஆசனாஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தாடாசனம். தாடாசனம்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பனைமரம். பனைமரம் எவ்வளோ உறுதியோடு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மன உறுதியோடு இருக்கும் அந்த தாடாசனம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? உங்களோட எப்படி உங்களுக்கு வார்ம் அப்பில் அந்த ஹீல் மட்டும் அப்படியே ரைஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வாக் பண்ணீங்க, அதே போல் உங்களோட ஹீல் மட்டும் அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க. ஹீல் ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்ஹேல், உங்களோட ரைட் ஹேண்ட் அப்படியே மேலே இருக்கணும். இன்ஹேல், ஷோல்டர் லெவலில் கொண்டு வந்துருங்க இன்ஹேல் வரைக்கும். அதுக்கப்புறமேட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட் அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. அப்படியே எக்ஸேல், அப்படியே இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்டர்லாக் பண்ணும்போது உங்களோட பாம் வந்து உங்களோட சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். அதே போல் உங்களோட காது வந்து அப்படியே உங்களோட கை ஃபுல்லாக டச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? நான் மறுபடியும் செய்கிறேன். அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்டர்லாக், நார்மல் ப்ரீத்திங். ஓகேங்களா? அப்படியே இதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 கவுண்டிங் வரைக்கும் இருக்கலாம். 1 2 3 4 5. இந்த தாடாசனத்தில் நீங்கள் இருக்கும்போது உங்களோட 73,000 நாடிஸும் வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னொன்று வந்து டெம்பரரிஸ் பெயின் இருக்கவங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆகும். இன்னொன்று மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த தாடாசனத்தில் இருக்கும்போது ரெகுலராகவே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அர்த்தகடி சக்கராசனம். அதாவது நீங்கள் அட்டென்ஷன் பொசிஷன் அப்படியே இருங்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. இன்ஹேல், அப்படியே உங்களோட பாம் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க சீலிங் பார்த்த மாதிரி. எக்ஸேல், இப்படி நீங்கள் எக்ஸேல் பண்ணும்போது உங்களோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் அதை நீட்டி கீழே இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல், எகைன் இன்ஹேல், எக்ஸேல். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்கள் நீக்கி கீழே உங்கள் ஹேண்ட் இருக்கும். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஆசனாஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா மசில்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டிங் ஆசனாஸ் பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிங் ஆசனாஸ் பார்க்க போகிறோம். அப்படியே நீங்கள் சாதாரண பொசிஷனில் அப்படியே உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களோட லெக் இப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆங்கிள் எடுத்து இப்படி நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. இப்படி கொண்டு வைக்கும்போது இது ரெண்டும் அப்படியே ஃபுல் டச்சில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு உங்களோட லெஃப்ட் லெக் எடுத்துக்கிறீங்க. இதுவும் ஃபுல் டச்சில் இருக்கட்டும். இப்படி ஃபுல் டச்சில்
ரெஸ்ட்டில் இருக்கும்போது நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து புதப்பாதாசனம். சரிங்களா? இது வந்து நமஸ்காரம் பொசிஷனில் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். நல்லா வந்து உங்களோட பேக் போன்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டனாக இருக்கட்டும். நல்லா ஒரு ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் நிலையில் இருக்கும்போது அப்படியே இன்ஹேல் எடுத்துட்டு அப்படியே எக்ஸேல் டவுன் பண்ணுங்கள். Again, inhale up, exhale down, inhale up. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும்போது ரொம்ப நேரம் இந்த பொசிஷனில் உங்களால் இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி இன்ஹேல் அப் எக்ஸேல் டவுன்னு ஃப்ரண்ட்டில் அப்படியே வந்துட்டு அப்படியே உடனே நீங்கள் எழுந்திரிச்சிக்கலாம். ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே கவுண்டர் பொசிஷனில் இருக்கலாம். அதாவது ஃபுல்லாக வந்து ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எடுத்துகிட்டு எக்ஸேல். ஓகேங்களா? 1 2 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இதே பொசிஷனில் நெக்ஸ்ட் ஆசனாஸ் வந்து பத்ராசனம் பண்ணலாம். பத்ராசனங்கிறது அப்படியே சின்ன டிரைவ் வச்சுட்டே பண்ணலாம். எல்லாம் ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல். 1 2 3 4 5. இந்த ஆசனம் பத்ராசனம். இது நம்மளோட மனம் வந்து ரொம்ப ஒருநிலையாக இருக்கும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான போஸ் இந்த ஆசனாஸ். அதே மாதிரி இங்கே இந்த போஸ் பண்ணும்போது இங்கே லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இருந்துட்டு நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் பண்ணால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த போஸில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த ஆசனாஸ் நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து புஜங்காசனம். புஜங்காசனம் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எப்படி அப்படியே குப்பர் படுத்துகிற நிலையில் எடுத்துக்கோங்க. இப்படி படுத்துட்டு உங்களோட லெக் அப்படியே ஃபுல் டச்சில் வச்சுக்கோங்க. சின் கீழே இருக்கட்டும். அப்படியே இன்ஹேல் எடுத்துகிட்டே வாங்க. இன்ஹேல் அப். இந்த இடத்துக்கு வரும்போது நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சின்ன இருக்கட்டும். நெக்ஸ்ட் அப்படியே உங்களோட ஹெட் ரைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படியே உங்களோட ஷோல்டர் ரைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட ஹிப் ரைஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த புஜங்காசனம் செய்யும்போது உங்களோட லங்ஸ் நல்லா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்களோட ப்ரீத்திங் வந்து நல்லாவே இருக்கும். உங்களோட லங்ஸ் நல்லா ஓப்பன் ஆகும். அதாவது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க இதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேக் பெயின்ஸும் வந்து க்யூர் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஆசனா செய்யும்போது உங்களோட லெக் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கான்சன்ட்ரேஷனோடையே நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது டச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆசனாஸ் வந்து சலபாசனம். அதே குப்பர் படுத்த நிலையில் உங்களோட ஹேண்ட் வந்து அப்படியே ஆதி முத்ரா வச்சுக்கோங்க. அதாவது தம் ஃபிங்கர் இப்படி இருக்கட்டும். மற்ற ஃபிங்கர்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட தை மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுக்குறீங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் சின்னில் வச்சுக்கிட்டே உங்களோட பேக் வந்து உங்கள் லெக் வந்து அப்படியே தூக்குறீங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஆசனாஸ் சலபாசனாஸ் நம்ம பண்ணலாம். இப்போ பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களோட நீ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆசனாஸ் போகலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஆசனாஸ் என்ன அப்படின்னா நிமிர்ந்த படுத்த நிலையில் உத்திர பத்மாசனம் பண்ண போகிறோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே படுத்துக்கோங்க. படுத்து உங்களோட லெக் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெக் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பொசிஷனில் வரணும்.
திவ்ய பாத உத்தித ஆசனம். இந்த ஆசனம் சொல்லணும் எதுவுமே வந்து திவ்ய பாத உத்தித ஆசனம், அதாவது 90 டிகிரியில் கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் லெக் வந்து இது வரைக்கும் அப்படியே கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் கொண்டு வரீங்க. 1 2 3 4 5 6 அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக் 1 2 3 4 5 6 அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே போத் லெக்கும் அப்படியே ரைஸ் பண்ணுறீங்க. ஒரு 60 டிகிரி லெவலில் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 இந்த லெவலில் நீங்கள் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஸ்டொமக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆக ஆக என்ன ஆகும்னா உங்களோட மசில்ஸ், எக்ஸ்ட்ரா மசில் வந்து அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வர்றது தெரியாமல் இருக்கும். அந்த வைப்ரேஷனே இல்லாத அளவுக்கு வந்து உங்கள் மசில்ஸ் எல்லாம் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே 90 டிகிரிக்கு போகலாம். அப்படியே இன்ஹேல் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல். இதை நீங்கள் பண்ணும்போது நல்லா எல் ஷேப்பாக வந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஃபுட் வந்து உங்கள் சீலிங் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இப்போ நம்ம பவனமுத்தாசனாஸ்க்கு பார்த்த மாதிரி பவனமுத்தாசனாஸ்க்கு இப்போ நம்ம பார்த்த மாதிரியே வந்து இப்போ சவாசன நிலைக்கு நம்ம போக போகிறோம். சவாசன நிலை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் பவனமுத்தா திவ்ய பாத உத்திதாசனத்துக்கு எப்படி நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே படுத்தோமோ அதே போல் நீங்கள் படுத்துட்டு நான் அந்த ரிலாக்ஸேஷன் இது நான் சொல்லுவேன். அதே போல் நீங்கள் அப்படியே இருந்துட்டு அப்புறம் ஒன் சைட் டர்ன் பண்ணி எழுதிருக்கணும். ஓகேங்களா? ஒன் சைட் டர்ன் பண்ணி எழுதிட்டு நல்லா ஹேண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணணும். சவாசன நிலையில் எடுத்து போகிறோம். அப்படியே உங்களோட ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் exhale, inhale, exhale. Ankle is rest and relax, knee is rest and relax, hip is rest and relax, whole internal organs is rest and relax, both hand is rest and relax, neck is rest and relax, 5 sensor organs is rest and relax, head is rest and relax, whole body is rest and relax. உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா உங்களோட ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க. இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அப்படியே பேக்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து உங்களோட லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்துருங்க. எழுந்து அப்படியே ஹேண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கண்ணில் அப்படியே வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட் அப்படியே உள்ளங்கை அப்படியே பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ செஞ்சீங்க பார்த்தீங்களா யோகா, இதெல்லாம் நீங்கள் இப்போ செஞ்சபோது உங்களுக்கு அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கும். வரும்போதே என்ன ஆகிடுன்னா நம்ம கையில் தான் வந்து அந்த நரம்புகள் எல்லாமே அதிகமாக வருது. அப்படி நம்ம இப்படி பார்க்கும்போது என்னென்னா நம்மளோட பாடி ஃபுல் வைப்ரேஷன் எப்படி பாசிட்டிவ் வந்தோ அதை அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது சவாசனம். நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாம். அப்படியே உங்களோட லெக் எடுத்துக்கோங்க. அர்த்த பத்மாசனம். இந்த ஒரு லெக் மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்து அப்படியே சின்ன இருங்க. ஓம் அஸ்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி
அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன். அம்மாவுக்கு வணக்கம் நம்ம அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அப்படியே ரைட் சைடில் வந்து அம்மாவுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் அப்பாவுக்கு வணக்கம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் சைடில் குருவுக்கு வணக்கம். குருவே துணை.